காங்கிரஸ் பார்ட்டி டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இது முதுகில் குற்றுதல் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இது திமுகவுடைய முதுகில் அவங்க குத்தல, தமிழ்நாட்டு மக்களுடைய முதுகிலே குற்றி இருக்கிறார்கள். அதே போல இந்த மேண்டேட் ஓட்டு போட்டார்கள் அல்லவா மக்கள், அவர்கள் முதுகில் காங்கிரஸ் குத்தி இருக்கிறது. எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. தவேகாவிற்கு தேவையானது 11 எம்எல்ஏக்கள், காங்கிரஸிடம் இருப்பது 5 எம்எல்ஏக்கள். அதிமுகவில் இருந்து என்ன சொல்றாங்க, நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாஜக என்ன சொல்லுது, எவ்ரிபடி ஷுட் சப்போர்ட் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது. அப்போ இந்த முடிவு எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது? சிலருடைய ஈகோக்களை சாந்தப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முடிவா, இல்ல இந்த முடிவு காங்கிரஸ் தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவா? காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவு அப்படின்னா இதை அவர்களே அறிவிச்சிருக்கலாமே. அதை வேற ஏன் இல்லை, இதை முடிவு செய்வது தமிழ்நாடு காங்கிரஸ் இதை முடிவு செய்ய வேண்டும், இப்படித்தான் எல்லா முடிவுகளையும் காங்கிரஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறதா? சரி, இதை விட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த முடிவு ஒரு எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்த போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருகிறது. இப்போ காங்கிரஸ் ஒரு அன்ஸ்டேபிள் அலையன்ஸ் பார்ட்னர், காங்கிரஸை நம்ப முடியாது அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டார்கள். அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையெழுத்து போட்ட மை காய்வதற்குள்ள கட்சி மாறி இவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி திரு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸை நம்பி தைரியமாக களத்தில் குதிப்பார்? இதை காங்கிரஸ் தலைமை சொல்ல பயப்படுகிறது, அச்சப்படுகிறார்கள். இந்த டெசிஷன் பேக் ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த காரணத்தினால என்ன பண்றாங்க, இந்த டெசிஷனை நாங்கள் எடுக்கல, இந்த டெசிஷனை நாங்கள் ஸ்டேட் யூனிட்டை எடுக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மோக் ஸ்கிரீனை கிரியேட் பண்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி, இதை எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். நீங்க தவேகா மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு, 2029 கூட இருப்பாங்க, அவர்கள் தான் எங்கள் எதிர்காலம்னா தைரியமா தலைமையிலேருந்து அறிவிக்க வேண்டியதானே? ஏன் அந்த அச்சம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். முக்கியமான கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த லாங் ரன் காங்கிரஸ் உடைய நம்பகத்தன்மை என்னவாகும்? இப்ப திமுக இந்த 5 எம்எல்ஏக்களை வைத்து திமுகவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. திமுகவுக்கு இதனால லாபமோ நட்டமோ கிடையாது. ஆல்ரெடி தேர்தலிலே நாங்கள் தோல்வியுற்று இருக்கிறோம். 2 அமைச்சர் பதவிக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸை ஊத்தி மூட முடிவு செய்துவிட்டீர்களா? இதை யோசிக்காமல் அதிரடியாக அவசரடியாக கந்தர்கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இதனால பெரிய பாதிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வரும். 2 மந்திரி சபையில் 2 இடங்கள் 5 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு 2 பேர் மந்திரி சபையில் இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை நீங்களும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம்.